குட் ஈவினிங் எல்லாருக்குமே குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 5ல் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். இதிலேருந்து தான் மேஜரான கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். யூனிட் 5 அப்படிங்கிறத தாண்டி இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற கரண்ட் அஃபேரை பேஸ் பண்ணியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் கட்சி அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டினா அதை பேஸ் பண்ணி எப்படி வேணால் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஏன்னா இன்றைக்கி கரண்ட்டாக பார்த்தோன்னா இந்த பார்ட்டில் அதிகமான கொஷின்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நிறைய விஷயம் நம்ம வந்து இந்த பார்ட்டில் கிளியராக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி என்னென்ன விஷயங்களை வந்து கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுக்காக. தமிழ்நாடு தான் முழுக்க தமிழ்நாடு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு பார்ட்டியும் பண்ண விஷயங்கள், நல்ல விஷயங்கள் என்ன, அது இல்லாமல் அவங்களுக்கு தவறான அவங்களோட ஆட்சி தவறாக போனதுக்கு என்னென்னலாம் காரணம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வரும். யூனிட் 5லையும் யூனிட் 6லையும் இந்த சாப்டர் கொஞ்சம் மேஜராக மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், லேட்டராக பார்ப்போம். ஓகே, இப்போது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடைய சக்ஸஸ்ஃபுல்லான என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த சாப்டருக்கு கீழே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா என்ன, அது எதுக்கு தேவை, ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது எதுக்காக வேணும் நமக்கு, இதுதான் மேஜரான கேள்வி. இப்போ அம்பேத்கர் சொல்கிறாரு, சமூக விடுதலை இல்லை அப்படின்னா, அதாவது சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படி, அதாவது சமூக விடுதலை சோஷியல் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லலாம், அது இல்லாத அப்போது ஒரு பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு அம்பேத்கர். புரியுதா? சோஷியல் இண்டிபெண்டன்ஸ், அதாவது மக்களுக்கு தேவையான இந்த சமுதாயத்தில் என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் வேணுமோ அது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா, அப்படி இருக்கிற ஒரு நாட்டில் அரசியல் விடுதலைங்கிறது கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அரசியல் விடுதலை ஒரு நாட்டுக்கு வேணும்னா அதுக்கு கண்டிப்பாக சமூக விடுதலை அப்படிங்கிறது வேணும் அப்படின்ற மாதிரி அம்பேத்கரோட கருத்து. இப்போது அரசியல் கட்சி அப்படின்னாலே எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க? இவங்க எல்லாமே ஒரே ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி தான். என்ன அப்படின்னா, எல்லாருமே ஒரே குடைக்கு கீழே இருக்கக்கூடிய சில நோக்கங்களை வச்சுட்டு ஒரு ஒரு தன்னார்வ அமைப்போ இல்லை ஒரு தனி நபரோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குழுவை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த குழு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நாட்டுடைய அரசியலமைப்போட வழிமுறைக்கு உட்பட்டு அது அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த அதிகாரத்தை வாங்கிட்டு அது மூலமாக மக்களுக்கு தேவையான நலன்களை மேம்படுத்தணும். இதுதான் வந்து இவங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். இதை செய்கிறதுக்காக அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அரசியல் கட்சி அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட். பட் இன்றைக்கு அது வந்து ஒரு மேபி எப்படியா வேணால் இருக்கலாம், ஒரு வியாபாரமாக மாறிச்சுன்னும் சொல்லலாம். ஒரு சில நபர்கள் கைக்கு போனதுனால, இன்னொரு சில நபர்களுக்கு போனதுனால அதை வந்து சரியாகவும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேரியஸாக நம்ம பிரிக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஜனநாயக நாடு இந்தியா அப்படின்னு சொல்லும்போது இங்கேயுமே நிறைய பேர் இளைஞர்கள் உள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனால் இளைஞர்கள் வர முடியாத மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் இருக்குது. அது மாதிரி நிறைய டிஸ்பாரிட்டிஸும் இந்த விஷயத்துக்குள்ளே இருக்குது. பட் என்ன தான் இது எல்லாமே இருந்தாலும் அவங்க நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்க தான் செய்து அது வந்து ரன் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டி அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது எத்தனை தேசிய கட்சி இருக்குன்னா, ப்ரெசென்ட்டாக ஒரு 6 தேசிய கட்சிகள் இருக்குது. நேஷ்னல் பார்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 நேஷ்னல் பார்ட்டிஸ் இருக்குது. அது என்னென்ன, எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, ப்ரெசென்ட்டாக அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜியில் இருக்காங்க, என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றின அவங்களோட சின்னம் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம டீப்பாக பார்ப்போம். அவங்க எந்தெந்த ஸ்டேட்டோட எலெக்ஷனில் வந்து போட்டிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்டில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ளஸ் ஸ்டேட் பார்ட்டின்னு பார்க்கும்போது ரொம்ப மேஜராக இருக்கக்கூடிய ஸ்டேட் பார்ட்டிஸ் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். லைக் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டேட் பார்ட்டியில் முக்கியத்துவம் வாய்ந்தது எல்லா கட்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ உத்தரப்பிரதேஷ், பீகார், ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா, இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து மேஜராக ப்ரெசென்ட் ஆட்சியில் இருந்தவங்க, ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க, இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஸ்டேட் பார்ட்டிஸை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பார்ட்டிஸில் மற்ற ஸ்டேட்டோடைய பார்ட்டிஸையும் அதோட ப்ரெசன்ட் லீடரையும் மேட்ச் பண்ணி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பேசிக்காக இந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ ஸ்டேட் பார்ட்டின்னு ஒரு கான்செப்ட்டு, அதே மாதிரி நேஷ்னல் பார்ட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா, அந்த பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை அப்படின்னு ஒரு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. அதாவது சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், டபுள் பார்ட்டி சிஸ்டம், மல்டி பார்ட்டி சிஸ்டம், இந்த 3 டைப்பில் இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதில் இருப்போம்னா மல்டி பார்ட்டி சிஸ்டமில் இருப்போம். அதாவது என்னது, பலதரப்பட்ட கட்சிகள் கொண்ட ஒரு ஆட்சி முறை அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இப்போ இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஒரு கட்சி முறை அப்படின்னா என்னது, சீனா.
ஒரு கட்சி முறை அப்படின்னும் போது நம்ம எதை சொல்கிறோம், சீனாவை சொல்கிறோம். ஏன்னா அது ஒரு முக்கியமாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட்டு தான். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்யூனிஸ்டால் ரன் பண்ணுறதுங்கிறதுனால சீனா வந்து ஒரு கட்சி முறை கொண்ட ஒரு நாடு, சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் வந்து யாருன்னா சீனா. அதே மாதிரி டபுள் பார்ட்டின்னு பார்த்தோன்னா அமெரிக்காவை சொல்லலாம். யார், இந்த இண்டிபெண்ட் பார்ட்டியும் ப்ளஸ் வந்து அந்த ஜனநாயக கட்சி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இவங்க 2 பேரும் இருக்கிறது. அதனால் அது நம்ம வந்து அமெரிக்காவை டபுள் பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம், இரு கட்சி முறை. பலதரப்பட்ட அப்படின்போது இந்தியா, ஃப்ரான்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே வருவாங்க. புரியுதா? அது என்ன சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னா அங்கே வந்து ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும். அது எப்பயுமே அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் எல்லாமே இருக்குது. அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சுன்னா அதுதான் வந்து சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம். இதுவே டபுள் பார்ட்டி சிஸ்டம்னா ஓகே இதுவே டபுள் பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு போகும்போது என்ன விஷயம் அப்படின்னா ஒரு 2 கட்சி வந்து இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு ஒரு 2 கட்சி இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த 2 கட்சிக்கு இடையில் மட்டும்தான் போட்டியே. புரியுதா? இந்த 2 கட்சிகளுக்கு இடைப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு டைமும் போட்டியே இருக்குமே தவிர மற்ற புது கட்சின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அப்படி புதுசாக வளர்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அந்த நாடே வந்து டபுள் பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கீழே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி நான் இப்போ ஸ்டோரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். இன்ஃபர்மேஷனாக சொல்லும்போது உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு தேவையானதாக சொல்லும்போது நான் பொறுமையாக தான் சொல்லுவேன். ஓகேவா? நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறேன்னு இப்போதைக்கு கேட்டுக்கோங்க. நான் எப்போ எழுதுன்னு சொல்கிறேன்னா அப்போ மட்டும் எழுதுனா போதும். இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா இதெல்லாம் என்னங்கிற காதில் வாங்கணும், அதுக்காக தான் இதை நம்ம பார்க்குறோம். புரியுதா? ஓகே. ஸோ இப்போது 2 கட்சி மட்டும்தான் அவங்களால வந்து ஆட்சி அமைக்க முடியுது, வேறு யாருமே உள்ள அலோடு கிடையாது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம். மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா, ஃப்ரான்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. எல்லாத்துலேயுமே இன்னும் நிறைய நாடுகள் இருக்குது. பட் நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த நாடுகளை பார்க்குறோம். மல்டி பார்ட்டினும் போது யார் வேணால் கட்சி தொடங்கிக்கலாம், யார் வேணாலும் பிரச்சாரம் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் எலெக்ஷன் கமிஷனில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் தேர்தலில் நிற்கலாம். புரியுதா? பட் ஆனால் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நீ எலெக்ஷனில் ஜெயிக்கலைன்னாலும் கூட நீ ஒரு பார்ட்டியாக கண்டினியூ ஆகணும், ஒரு ஸ்டேட் பார்ட்டியாக கண்டினியூ ஆகணுன்னாலோ இல்லை ஒரு சென்ட்ரல் பார்ட்டியாக கண்டினியூ ஆகணுன்னாலோ உனக்குன்னு சொல்லிட்டு சில வழிமுறைகள் இருக்குது. இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உன்னால் கண்டினியூ பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது ஸ்டேட்டில் அப்படின்னா அதில் மினிமம் வந்து ஒரு 6% ஆஃப் ஓட்டாச்சு நீ வாங்கியிருக்கணும். அப்படின்னா அந்த ஓட்டை வாங்கியிருந்தால் மட்டும்தான் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் நீ ஒரு ஸ்டேட் பார்ட்டியாக உன்னை கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நீ டெபாசிட் இழந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நடக்கும். ஏன்னா மினிமம் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டு கூட உங்களால் வாங்க முடியல ஓட்டு அப்படின்னா அப்போது உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒரு பார்ட்டியாக கண்டினியூ பண்ண முடியாது. திரும்பவும் அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணி அதுக்கப்புறம் அந்த டைமில் ஏதாவது மொத்தமாக இந்த ஸ்டேட் ஃபுல்லாக ஒரு 6% வின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டேட் பார்ட்டிங்கிற ஒரு பதவி கிடைக்கும். அப்படி கிடைச்சாதான் கவர்மெண்ட்டோட சில நலன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே, நலத்திட்டங்கள் சார்ந்த ஒரு கட்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் மூலமாக கொடுப்பாங்க. இப்போ வந்து எலக்டோரல் பாண்டுன்னு ஒரு கான்செப்ட் 2018 வரைக்கும் இருந்துச்சு. அந்த லான்ச் பண்ணி ப்ரெசென்ட் வரைக்குமே இருந்துச்சு சொல்லப்போனால். பட் ஆனால் இப்போ தான் ஒரு பிரச்சனைனால அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி எலக்டோரல் பாண்டு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து கட்சிக்கு நிதியாக வாங்கிக்கலாம். அதெல்லாம் இருக்குது. அது வந்து நம்ம தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் நம்மளால் வாங்க முடியாது. பதிவு பண்ணாலும் நம்ம எப்போ வந்து ரெக்கக்னைஸ்டு பார்ட்டியாக மாறுவோம்னா அந்த 6% ஆஃப் ஓட் அப்படிங்கிறது நம்ம ரிசீவ் பண்ணால் மட்டும்தான். அதுதான் வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டு பார்ட்டிக்கும் அன்ரெக்கக்னைஸ்டு பார்ட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். புரியுதா? ஜஸ்ட் இதை தெரிஞ்சால் போதும். அதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்க தான் போகிறோம். புரியுதா? அடுத்து இப்போ ஒரு அரசியல் கட்சி வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா அந்த இப்போ வந்து ஒரு ஜெயிச்சிட்டாங்க அப்போனா அந்த மக்களுக்கு தேவையான என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு அவங்க அந்த நாட்டில் ஒரு அமைதி, ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், அதாவது இது எல்லாத்தையும் வந்து பராமரிக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு மக்களாட்சியோட தரம் மற்றும் செயல்திறனை வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மொத்தமாக சோஷியல் ஜஸ்டிஸை பாதுகாக்கணும், சமூக நீதி, எல்லாருக்குமே எல்லாமும் சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சமூக நீதி. அப்போ இதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் ஒரு கட்சியோட மிக முக்கியமான கோட்பாடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை வந்து கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா அந்த கட்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்றைக்குமே இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த கட்சி வந்து கீழே தள்ளிடுவாங்க மக்கள். ஏன்னா மக்கள் வந்து ஒவ்வொரு கட்சிகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போது இதுதான் வந்து பேசிக்காக ஒரு பார்ட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் இதுதான். இப்போது இந்தியாவில் பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். எப்போது பிரிட்டிஷ் பீரியடில்
அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரித்து கூட பார்க்கலாம். ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்னு போட்டு இப்போ எழுதிக்கோங்க, சுதந்திரத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் அரசியல் அமைப்புகள் எப்படி இருந்துச்சு, யாரெல்லாம் கட்சி தொடங்கினாங்க, என்ன மாதிரியான கட்சி தொடங்கினாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி. இப்போ நம்ம வந்து நீங்கள் எழுதக்கூடிய நேரம் புரியுதா, இவ்வளோ நேரம் வந்து விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான டைம். இப்போது நீங்கள் எழுதி நோட்ஸ் எடுக்க வேண்டிய நேரம். ஸோ இந்தியாவில் ஆரம்ப கால அரசியலமைப்புகள்னு போட்டுக்கோங்க. ஆரம்ப கால, அதாவது பிரிட்டிஷ் பீரியட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்கபக்ஷா பிரகாஷிகா சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கமெண்ட்டில் போடுறோம் பாருங்கள். பங்கபக்ஷா பிரகாஷிகா சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் துவங்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லலாம். பங்கபக்ஷா பிரகாஷிகா சபா. இங்கிலீஷில் கமெண்ட்டில் போட்டிருக்கேன், தமிழில் நீங்கள் நோட் எழுதிக்கோங்க. பங்கபக்ஷா பிரகாஷிகா சபா. இது வந்து 1836 தொடங்கப்பட்டிருக்கு. 1836 வருடத்தில் துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு. 1836 வருஷம் பங்கபக்ஷா பிரகாஷிகா சபா அப்படின்னு ஒரு அமைப்பை தொடங்கியிருக்காங்க. இதை தொடங்கினது யார் அப்படின்னா, இதுக்கு தொடங்குறதுக்கு முக்கியமான காரணம் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு ஒருத்தரை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ராஜாராம் மோகன் ராய். இவருடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ராஜாராம் மோகன் ராயும் அவருடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். புரியுதா? முக்கியமாக ராஜாராம் மோகன் ராய். யார் இவர்? ராஜாராம் மோகன் ராய்ங்கிறவர் நமக்கு நார்த் இந்தியாவில் இருந்து அந்த பீரியட்லேயே சில மூமெண்ட்ஸ் எல்லாம் நடத்தினவர். அதாவது பிரம்ம சமாஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 1828 பிரம்ம சமாஜை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்து வந்து இந்த சதி அபாலிஷனுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஏன்னா அவங்க ஃபேமிலிலேயே இந்த சதி நடந்திருக்குன்றதுனால. ஸோ அவரை பற்றி நம்ம தனியாகவே பார்ப்போம். ஸோ இங்கே வந்து இந்த பங்கபக்ஷா பிரகாஷிகா சபா 1836 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராயால் தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரி, இவங்க எதுக்காக இப்படி ஒரு கட்சி உருவாச்சு, இந்த பீரியடில் அப்படி என்ன விஷயம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்க உருவானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சும்மா நோட்ஸ் மாதிரி ஒரு ஸ்மால் இன்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, இந்த அவங்க எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த பிரிட்டிஷ்காரங்களோட பீரியடில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களை தான் நியமித்து வச்சுருந்தாங்க. இந்த 1830 அந்த காலகட்டத்தில் ஒரு அதிகாரிகள் தொடர்பாக இப்போ வந்து ஒரு சிப்பாய் மாதிரியான வேலைகள் எல்லாம் வந்து இந்தியர்களுக்கு கொடுத்துட்டு உயர் அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, கவர்மெண்ட் ஹையர் அஃபிஷியல்ஸ். இந்த ஹையர் அஃபிஷியல் போஸ்ட் எல்லாமே பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கட்சி தொடங்கினதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் ஜாப் இருக்கும் இல்லையா, ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த போஸ்ட்டை இந்தியர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மேஜரான விஷயம். அதுதான் கிளியரா. கவர்மெண்ட் ஹையர் அஃபிஷியல் போஸ்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியன்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட முக்கியமான நோக்கம். ரெண்டாவது பத்திரிகை சுதந்திரம். ஏன்னா இந்த டைமில் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து நம்ம இந்தியர்கள் லான்ச் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்கள் பண்ணுற தப்பையெல்லாம் வெளிக்கொணர்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, இவங்களை இப்படியே விட்டால் என்ன பண்ணிடுவாங்க, நம்மளோட நேம் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகை தடை சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துடுறாங்க. ஐ திங்க் 1908 அந்த பீரியட்லேயே வந்து பத்திரிகை தடை சட்டம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. 1910 இந்த பீரியடில் நிறைய சட்டங்கள் வரும், அது பிற்காலத்தில். பட் இந்த 1830 அந்த பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்திரிகை சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கான மிக முக்கியமான நோக்கம் அப்படின்னா, அதில் ரெண்டாவது பாயிண்ட்டாக பத்திரிகை சுதந்திரம் வேணும், ப்ரெஸ் ஃப்ரீடம். புரியுதா? ப்ரெஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காகவும் இவங்க வந்து போராடுறாங்க. இந்த கட்சியை தொடங்கி அந்த கட்சி மூலமாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று, ஹையர் அஃபிஷியல் போஸ்ட் எல்லாமே கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறத இந்தியர்களுக்கு நியமிக்கணும்.
இல்லை ஒரு ரிசர்வேஷனாவது அதில் கொடுக்கணும் இந்தியர்களுக்கு. எல்லாரும் பிரிட்டிஷ்காரங்களாகவே ஹையர் அஃபிஷியல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது பத்திரிகை சுதந்திரம் வேணும், ப்ளஸ் ஃப்ரீடம் வேணும். மூணாவது ஜமீன்தாரிகளோட அடக்குமுறையை தடுக்கணும். ஜமீன்தார்களுடைய அடக்குமுறையை தடுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த பீரியடில் இந்த ஜமீன்தாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா விவசாயிகளை ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம விவசாயிகள் எல்லாம் ரூல் பண்ணுற மொத்தமும் ஜமீன்தாரிகள்கிட்ட நிலமாக கொடுத்துட்டாங்க. ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் அந்த மாதிரி நிலத்தை ஜமீன்தார்கிட்ட கொடுத்துட்டு அதில் விவசாயம் செய்கிற ஆட்களை வச்சு அவங்க ஒரு அமௌண்ட்டை வசூல் பண்ணி அதை கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த நிலையான நிலவரி திட்டம் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க நிறைய. அதை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். அப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் தடுக்கணுங்கிறதுக்காக ஜமீன்தாரிகளை தடுக்கணும். மொத்தமாக ஜமீன்தாரிங்கிற ஒருத்தங்களே இல்லாமல் பண்ணிடணுங்கிறது தான் இவங்களோட கான்செப்ட். அதாவது என்ன சொல்லலாம்னா அப்ரெஷன் டு அபாலிஷ் அப்ரெஷன் ஆஃப் ஜமீன்தார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டு அபாலிஷ் அப்ரெஷன் ஆஃப் ஜமீன்தார்ஸ், ஜமீன்தாரிகளுடைய அடக்குமுறையை ஒடுக்குதல். புரியுதா? இந்த 3 தான் மிக முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு இந்த பங்கபக்ஷ பிரகாஷிகா சபாவோட நோக்கம். இந்த கட்சி தொடங்கினதுக்காக இருக்கட்டும், இல்லை இந்த இது பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். அவங்க ஆட்சிக்கு வரணுன்னோ இல்லை இதெல்லாம் எதுவுமே கிடையாது நோக்கம். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் உருவாச்சு. பட் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயத்தை எங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக, அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வருவதற்காக ஒரு கட்சியை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியல இந்த 3 பாயிண்ட்டு. அடுத்தது பெங்கால் லேண்ட் ஓனர்ஸ் அசோசியேஷன். பெங்கால் லேண்ட் ஓனர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பெங்கால் லேண்ட் ஓனர்ஸ் அசோசியேஷன். ஆயிரத்தி 1836 அதே வருஷம் தான். அதாவது வங்காள நில உடைமையாளர்கள் சங்கம். வங்காள நில உடைமையாளர்கள் சங்கம். இதை நம்ம ஜமீன்தாரிகளுடைய பார்ட்டின்னு கூட சொல்லலாம். புரியுதா? இது ஜமீன்தாரிகளே தொடங்கின ஒரு கட்சி மாதிரி, ஒரு சங்கம் அல்லது கட்சி, இந்த மாதிரி எப்படி வேணால் சொல்லலாம். சிஸ்டம் ஆஃப் ஜமீன்தாரி அப்படின்னு சொல்லலாம். ஜமீன்தாரிகளோட அமைப்பு தான் வங்காள நில உடைமையாளர்கள் சங்கம். இதுவும் 1836 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பா அப்படின்னா 3 பேர் மொத்தம். பிரசன்னா குமார் தாகூர், துவாரகநாத் தாகூர், ரெண்டுமே இது கல்கத்தா, ரெண்டாவது கல்கத்தா. ரெண்டுமே மேக்ஸிமம் கல்கத்தா தான். இந்த துவாரகநாத் தாகூர், ஸோ ஃபர்ஸ்ட் பிரசன்னா குமார் தாகூர், ரெண்டாவது துவாரகநாத் தாகூர், கமெண்ட்டில் இருக்கு பாருங்கள் ஸ்பெல்லிங் தெரியலனா. துவாரகநாத் தாகூர் அண்ட் ராஜா ராதாகாந்த தேவ் அப்படின்னு ஒருத்தர், தேப் அப்படின்னு சொல்லுவாங்க. கமெண்ட்டில் போடுறோம் பாருங்கள். ராஜா ராதாகாந்த தேவ் அப்படின்னு ஒருத்தர். இவங்க 3 பேரும் ஸ்டார்ட் பண்ணது. துவாரகநாத் தாகூர், ராஜா ராதாகாந்த் தேவ் தாப், அதுக்கு பார்த்தீங்கன்னா பிரசன்னா குமார் தாகூர். இவங்க 3 பேரால் ஸ்டார்ட் பண்ணது. எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த லேண்ட் ஓனர்ஸுடைய நலன்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. புரியுதா? அதுதான் இவங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. டு சேஃப்கார்ட் த ரைட்ஸ் ஆஃப் ஜமீன்தார்ஸ்ன்னு சொல்லலாம். டு சேஃப்கார்ட் த ரைட்ஸ் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் ஜமீன்தார்ஸ்.
அதே மாதிரி இவங்க எந்த வகையில் போராடுறாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் மெத்தடில். இவங்களோட போராட்டம் அரசியலமைப்பு முறையை பயன்படுத்தி போராடுறாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷனல்னு கூட சொல்லலாம். பொலிட்டிக்கல் அண்டு கான்ஸ்டிடியூஷனல் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட மெத்தடாலஜி என்ன அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் மெத்தடாலஜின்னு சொல்லலாம். அரசியலமைப்பு முறையை பயன்படுத்தி போராடுறாங்க. அதாவது அந்த டைமில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு நமக்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்கி வச்சுருப்பாங்க. என்னென்னா இப்போ 1833 வந்து ஒரு ஆக்ட் ஒன்று போட்டிருப்பாங்க, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 அப்படின்னு. அந்த சட்டத்தை வச்சு அந்த சட்டத்துடைய கான்செப்ட் என்னவோ அதை வச்சு இதை வந்து போராட்டம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ நமக்கு எப்படி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குது அந்த மாதிரி அப்போ இருந்தது அது. அதை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்தது பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு கட்சி உருவாயிருக்கு. பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன். பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் 1843 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1843 பிரிட்டிஷ் இந்திய சங்கம் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். பிரிட்டிஷ் இந்திய சங்கம் இதை ஸ்டார்ட் பண்ணது இங்கிலாந்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கிலாந்தில் இந்த ஸ்கீம் வந்து இந்த கட்சியை வந்து இங்கிலாந்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஆடம் அப்படின்னு ஒருத்தர். வில்லியம் ஆடம் 1843 வில்லியம் ஆடம். ஓகேவா? பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 1851 கல்கத்தாக்கு மாற்றிட்டாங்க. இது ஸ்டார்ட் பண்ணது என்னமோ எங்கே அப்படின்னா இங்கிலாந்தில் தான். ஆனால் 1843 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1851 இதை வந்து கல்கத்தாக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. புரியுதா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதோட லீடர்ஸ் இப்போ நம்ம நார்மலாக வில்லியம் ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, இவர் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணவர். இங்கிலாந்தில் ஸ்டார்ட் பண்ணவரோட பேர் வந்து வில்லியம் ஆடம். பட் ஆனால் இதை இந்தியாவில் யார் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணுறாங்க அப்படின்னா ராஜா ராதாகாந்த தேவ். முன்னே எழுதுனீங்க இல்லையா, ராஜா ராதாகாந்த தேவ் அப்படின்னு ஒருத்தர். அவரும் தேவேந்திரநாத் தாகூர். இந்த கட்சியோட தலைவர் ராஜா ராதாகாந்த தேவ் அப்படிங்கிறவர். இந்த கட்சியுடைய செயலாளர் வந்து தேவேந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பாங்கிற மாதிரி சொல்லுவாங்க, தேவேந்திரநாத் தாகூர். இவர் தான் இந்த கட்சியுடைய செயலாளர், செக்ரட்டரி ஆஃப் த பார்ட்டி. பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷனுடைய செக்ரட்டரி. அதுவே பிரசிடெண்ட் தலைவர் அப்படின்னா ராஜா ராதாகாந்த தேவ். இந்த கட்சியோடது தான் வந்து ஹிந்து பேட்ரியாட் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஹிந்து பேட்ரியாட். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த இடத்துல. இந்த கட்சியோட தான் ஹிந்து பேட்ரியாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னு 1851 வந்துருச்சு இல்லையா, கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. அதாவது இங்கிலாந்தில் ஸ்டார்ட் பண்ணது 1843, இது கல்கத்தாவுக்கு மாறிடுச்சு. இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் இதோட சேர்மன் பார்த்துருப்போம், இதோடைய செயலாளரை பற்றி பார்த்துருப்போம், இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரியை என்ன அதாவது நீதித்துறையை நிர்வாகத்துலேருந்து பிரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஜுடிஷியரியை அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து தனியாக பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ரொம்ப முக்கியமாக இவங்க சொல்கிற நோக்கம் இதுதான், என்னோடய கோரிக்கை இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட நோக்கமாக இருக்குது. புரியுதா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை உருவாக்கணும். அதாவது பீப்புள்ஸ் பார்ட்டின்னு ஒன்று கொண்டு வரணும், லோக்சபா மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பம்பாய் அசோசியேஷன், பாம்பே அசோசியேஷன் போட்டுக்கோங்க, பம்பாய் கூட்டமைப்பு.
பாம்பே அசோசியேஷன், பம்பாய் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பே அசோசியேஷன் பற்றி பார்ப்போம். இது யார் ஸ்டார்ட் பண்ணா, என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வந்து மாகாணங்கள், இந்தியாவை வந்து 11 ப்ராவின்ஸாக பிரித்து வச்சுருந்தாங்க இல்லையா, பிரசிடென்சியாக 11 பிரசிடென்சியாக பிரிட்டிஷோட பீரியடில் வந்து அப்படி தான் பிரித்து வச்சுருந்துருப்பாங்க 11 மாகாணங்களாக. அதில் பம்பாய் பிரசிடென்சியில், பம்பாய் மாகாணத்தில் உருவாக்கின ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக அது இந்த பம்பாய் பார்ட்டி தான், அதாவது பம்பாய் அசோசியேஷன் அப்படிங்கிறது. புரியுதா? பாம்பே அசோசியேஷன் அப்படிங்கிறது தான் பாம்பே பிரசிடென்சின்னு சொல்லலாம். புரியுதா? இந்த பாம்பே பிரசிடென்சியில் உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் அசோசியேஷன்னா இந்த பாம்பே அசோசியேஷன், முதல் கட்சி அப்படின்னு சொல்லலாம். 1852 1852 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பம்பாய் கழகம், தமிழில் சொல்லணுன்னா பம்பாய் கழகம். யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா, இது ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜெகநாத் சங்கர் சேத், ஜெகநாத் சங்கர் சேத் இவரும், அடுத்து தாத்தாபாய் நவ்ரோஜின்னு ஒருத்தரை பற்றி படிச்சிருப்பீங்க. தாதாபாய் நவ்ரோஜி, தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து ஜாம்ஷெட்ஜி ஜேஜி பாய் அப்படின்னு ஒருத்தர், ஜாம்ஷெட்ஜி ஜேஜி பாய், ஜாம்ஷெட்ஜி ஜேஜி பாய் கமெண்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஜாம்ஷெட்ஜி ஜேஜி பாய். நவ்ரோஜி ஃபுர்சுங்கி, நவ்ரோஜி ஃபுர்சுங்கி. விநாயக் சங்கர் சேத், விநாயக் சங்கர், சரி நான் தமிழ்லேயே சொல்கிறேன், சங்கர் சேத். நானே தமிழ்லேயும் ரைட் பண்ணுறேன். ஸோ யார் யாரை சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு வந்து தாதாபாய் நவ்ரோஜி போட்டுக்கோங்க. ஜெகநாத் சங்கர் சேத்தே போட்டுக்கோங்க, ஜெகநாத். ஏன்னா இது கொஞ்சம் இங்கிலீஷில் புரியாது. ஜெகநாத் சங்கர் சேத் இவர் ஒருத்தர். சர் ஜாம்ஷெட்ஜி ஜாஜி பாய், சர் இந்த பேர்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்குறோம். சர் ஜாம்ஷெட்ஜி ஜேஜி பாய். நவ்ரோஜி ஃபர்சுங்கி, நவ்ரோஜி ஃபர்சுங்கி. அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி, தாதாபாய் நவ்ரோஜி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விநாயக் சங்கர் சேத், விநாயக் சங்கர் சேத். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பாவ்தாஜி லாட், டாக்டர் பாவ்தாஜி லாட். பாவ் தாஜி, அது பாஜின்னு வந்துருச்சு பாருங்க, பாவ் தாஜி, பாவ் தாஜி லாட். அந்த பேர் இங்கிலீஷில் நான் கொடுக்கல இன்னும். பாவ் தாஜி லாட்.
புரியுதா? இந்த நேம்லாம் உங்களுக்கு ஐஎன்எம் கிளாஸ் பார்க்கும்போது யூஸ் ஆகும். இப்போ ஜஸ்ட்டு இந்த அளவுக்கு தான் தெரிஞ்சுப்பீங்க. ஐஎன்எம் பார்க்கும்போது இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ இவங்க இந்த பம்பாய் கழகம் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா 1852. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களும் சட்ட ரீதியான போராட்டத்தை தான் வந்து கையில் எடுக்கிறாங்க. சட்ட ரீதியாக எந்த ஒரு தவறான வழிமுறைக்கும் போகாமல், ஆயுதங்களை பயன்படுத்தாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுமக்களோட குறையை சட்ட ரீதியாக நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கட்சி தொடங்குறாங்க. இதுதான் இவங்களோட முக்கியமான நோக்கம். இதெல்லாம் நீங்கள் எழுதணும்னு தேவையில்லை. என்ன தேவை, அந்த கட்சி பேர், அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, இது தெரிஞ்சால் போதுமானது. வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. புரியுதா? அதுக்கடுத்து ஜஸ்ட்டு அது மற்றபடி அவங்களோட நோக்கம் என்ன அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். அதை தாண்டி நீங்கள் ரொம்பலாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது கிழக்கிந்திய கூட்டமைப்பு, ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கிந்திய கூட்டமைப்பு 1866 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கிழக்கிந்திய கூட்டமைப்புங்கிறது கிழக்கிந்திய கூட்டமைப்பு 1866 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமானது இது, ஏன்னா இது புக்லேயே இருக்கும் உங்களுக்கு. தாதாபாய் நவ்ரோஜியால் லண்டனில் ஸ்டார்ட் பண்ண ஒரு பார்ட்டி இது. புரியுதா? தாதாபாய் நவ்ரோஜியால் லண்டனில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கட்சி தான் வந்து என்ன அப்படின்னா அது கிழக்கிந்திய கூட்டமைப்பு அப்படிங்கிறது. தாதாபாய் நவ்ரோஜியால் லண்டனில் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி கிழக்கிந்திய கூட்டமைப்பு. எதுக்காக அப்படின்னா, இப்போது இந்தியன்ஸோடைய ஏன்னா இப்போது தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்து இங்கிலாந்தோட பிரசிடென்சியில் ஒரு முக்கியஸ்தராக இருந்தவர். முக்கியமான போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகி இங்கேருந்து போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். அதனால் இந்தியர்களோட பிரச்சனை எல்லாத்தையும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட விவாதிக்கிறதுக்காகவும் ப்ளஸ் வந்து அவங்களோட ஆதரவை திரட்டுறதுக்காகவும் இந்த கட்சியை வந்து தொடங்கியிருக்காரு. புரியுதா? இங்கிலாந்தில் லண்டனில் அவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய லைக் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களாக இருக்கட்டும் இல்லை பிரிட்டிஷ்காரங்களாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட இந்தியர்களோட நிலை எல்லாத்தையும் இவங்க எந்த அளவுக்கு மோசமான நிலையில் இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்காங்க, இதுக்கு வந்து என்னெல்லாம் தேவை, இவங்களை இதுலேருந்து வெளில கொண்டு வரதுக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு கட்சியை வந்து தொடங்கியிருக்காரு. அவ்வளோதான். டிஸ்கஸ் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து ஆதரவோடு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பிரிட்டிஷ்காரங்களோட ஹெல்ப்போடு நம்ம இந்தியர்களுக்கு ஒரு உதவி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவர் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கு என்ன தேவை, கிழக்கிந்திய கூட்டமைப்பு எப்போ தொடங்கினாங்க, 1866. யார் தொடங்கினா, தாதாபாய் நவ்ரோஜி. எங்கே தொடங்கினார், லண்டன். இந்த 3 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் நல்லா போதுமானது. அடுத்தது பூனா சர்வஜனிக் சபா. பூனா சர்வஜனிக் சபா பூனா சர்வஜனிக் சபா 1870 தொடங்கியிருக்காங்க. 1870 1870. எம்ஜி ரானடே அப்படிங்கிறவர் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். மகாதேவ் கோவிந்த் ரானடே, எம்ஜி ரானடேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஷார்ட்டாக அவரை ஸ்கூல் புக்கிலலாம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எம்ஜி ரானடே தான் இருக்கும். மகாதேவ் கோவிந்த் ரானடேன்னு வந்து பெருசாக ஸ்கூல் புக்கில் இருக்காது. மகாதேவ் கோவிந்த் ரானடே கமெண்ட்டில் போகிறோம், பார்த்து எழுதிக்கோங்க. மகாதேவ் கோவிந்த ரானடே அவர் தான் பூனா சர்வஜனிக் சபாவை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எம்ஜி ரானடேன்னு சொன்னாலும் அவர் தான், மகாதேவ் கோவிந்த் ரானடேன்னு சொன்னாலும் அவர் தான். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா பூனேயில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1870 பூனேயில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். யார், எங்கே, எந்த வருஷம், இந்த 3 பாயிண்ட்டு தான் மேஜராக முக்கியம். இந்த கட்சி தொடங்கினதுக்கு, இந்த சபை தொடங்கினதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டத்துக்கு எதிரான போராட்டம். அந்த சட்டம் என்னன்னா உள்நாட்டு மொழி சட்டம் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. உள்நாட்டு மொழி சட்டம். உள்நாட்டு மொழி சட்டம் 1878. உள்நாட்டு மொழி சட்டம் 1878. இந்த பார்ட்டி, இந்த பூனா சர்வஜனிக் சபாங்கிறது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்த பெரிய பிரச்சனை இந்த உள்நாட்டு மொழி சட்டம் தான்.
இந்த மொழி சட்டத்துக்கு எதிராக தொடங்கப்பட்ட அதாவது போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க பூனா சர்வஜனிக் சபா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ ரொம்ப முக்கியம் அதுதான். இதை வேணால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. 1878 போடப்பட்ட உள்நாட்டு மொழி சட்டத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணவங்க பூனா சர்வஜனிக் சபா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களோட முக்கியமான நோக்கம் என்னென்னா அரசாங்கத்தை பொதுமக்களோடு இணைக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி விவசாயிகளோட சட்ட உரிமைக்காக பணியாற்றணும். அரசாங்கத்தோட பொதுமக்களையும் ஒன்றா இணைக்கணும், விவசாயிகளோட சட்ட உரிமைக்கு பணியாற்றணும். இந்த 2 கான்செப்டுக்காக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவ்வளோ டீப்பாக நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த வருஷம், யார், இவ்வளோ தான். எங்கே ஒரு 3 பாயிண்ட்டை தெளிவாக தெரிஞ்சால் போதும். அடுத்து இந்தியன் லீக் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்தியன் லீக், இந்தியன் கூட்டமைப்பு, அவ்வளோதான். அதுதான் லீக்குன்னு சொல்கிறோம். நம்ம இந்தியன் லீக்குன்னு சொல்லலாம், இந்தியன் கூட்டமைப்புன்னு சொல்லலாம். இதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா சிசிர் குமார் கோஷ். சிசிர் குமார் கோஷ். சிசிர் குமார் கோஷ் கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சிசிர் குமார் கோஷ்ங்கிறவர் கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போ அப்படின்னா 1875 வருஷம். கல்கத்தாவில் சிசிர் குமார் கோஷ் அப்படிங்கிறவர் 1875 வருடம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதை எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணார்னா நார்மல் பீப்புள் இருக்காங்கள்ல, சாதாரணமான நம்மள மாதிரி மக்கள்கிட்டையும் அந்த காலகட்டத்தில் நேஷ்னலிசம், தேசியவாதம் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. புரியுதா? தேசியவாதம்ங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துறதுக்காக தொடங்கியிருக்காரு 1875. அடுத்தது இந்திய தேசிய கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று உருவாயிருக்கு. இந்திய தேசிய கூட்டமைப்பு, இந்திய தேசிய கூட்டமைப்புன்னு போட்டுக்கோங்க. அந்த இந்திய தேசிய கூட்டமைப்பு அப்படிங்கிறது இன்னொரு பெயர்லையும் சொல்கிறாங்க கல்கத்தா இந்தியன்ஸ் அசோசியேஷன். கல்கத்தா இந்தியன்ஸ் அசோசியேஷன், அதாவது கல்கத்தா இந்திய கூட்டமைப்பு, கல்கத்தா இந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கல்கத்தா இந்திய கூட்டமைப்பு. இந்திய தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லலாம், கல்கத்தா இந்திய கூட்டமைப்புன்னு சொல்லலாம். இதை ஸ்டார்ட் பண்ணது 1876. 1876 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா ஆனந்த் மோகன் போஸ். ஆனந்த மோகன் ஆனந்த மோகன் போஸ் இவரும். அடுத்து சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி. புரியுதா? ஆனந்த மோகன் போஸ் அண்ட் சுரேந்திரநாத் பானர்ஜி. இவங்க 2 பேரும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரொம்ப முக்கியமாக இந்த இந்திய தேசிய கூட்டமைப்பு 1876 தொடங்கியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. இவங்களோட ரொம்ப முக்கியமான நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல. இந்த மாதிரி இப்போ யூபிஎஸ்சி இருக்குது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். மெயினாக இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்போவே நடந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் என்னென்னா ஏஜ் கேட்டகரி குறைஞ்சபட்சம் 22 வயசு 23 வயசு அப்படி இருந்துச்சு. அப்படி இருந்தால் தான் எழுத முடியும்னு இருந்துச்சு. இப்போயும் அப்படி தான் இருக்குது. பட் அந்த டைமில் அது வந்து பெரிய இஷ்யூவாக பார்க்கப்பட்டுச்சு. அதனால் அதை குறைக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. புரியுதா? அதுக்கடுத்து அடுக்குமுறை ஆயுத சட்டம் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க 1878. அடுக்குமுறை ஆயுத சட்டம். இந்த அடுக்குமுறை ஆயுத சட்டத்துக்கு எதிராகவும் இவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க.
புரியுதா? அடுக்குமுறை ஆயுத சட்டம்னு ஒன்று 1878 வருஷம் போட்டிருந்தாங்க. அந்த சட்டத்துக்கு எதிராகவும் இவங்க போராட்டம் பண்ணுறாங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா, ஆயுதம் எடுத்துகிட்டு வர்றதோ இல்லை வந்து நார்மலாக ஒரு போராட்டம் பண்ணுறேன்னு வெளில வந்தாலே அவங்கள வந்து கொடுமையாக தாக்குறது, துப்பாக்கி வச்சு சுட்டு கொல்றது, இந்த மாதிரி வந்து கொடுமையாக தாக்குறது தான் வந்து அடுக்குமுறை ஆயுத சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து கொண்டு வராங்க 1878. அதையும் அதே வருஷத்தில் வட்டார மொழி பத்திரிகை சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. வட்டார மொழி பத்திரிகை சட்டம் 1878 தான் இதுவும். இந்த 2 சட்டத்தையும் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. புரியுதா? வட்டார மொழி பத்திரிகை சட்டம், அடக்குமுறை ஆயுத சட்டம், இந்த 2 சட்டத்தையும் எதிர்த்து பிரச்சாரமும் போராட்டமும் பண்ணுறாங்க இந்திய தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய கல்கத்தா இந்திய கூட்டமைப்பு. புரியுதா? அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான கோரிக்கை என்னென்னா, இந்தியாவிலையும் இங்கிலாந்துலையும் ஒரே நேரத்தில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து இங்கிலாந்தில் மட்டும்தான் எழுத முடியும்னு இருந்துச்சு. இந்தியாவிலேருந்து யாராவது எழுதணுன்னா கூட இந்தியாவில் இருந்து இங்கிலாந்து போகிறதுக்கு யாருக்கு வசதி இருக்கோ அவங்களால மட்டும்தான் எழுத முடியுங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து இந்தியாவிலையும் இங்கிலாந்துலையும் எழுதலாம், 2 இடத்துலையுமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் ஒரே நேரத்தில் நடக்கலைங்கிறது ஒரு பெரிய குறையாக இருந்துச்சு. அதையும் இவங்க வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரே நேரத்தில் தான் அந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட நோக்கம். அதுக்கடுத்து இந்த அமைப்போட இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். அதுக்கடுத்து பாம்பே பிரசிடென்சி அமைப்பு அப்படின்னு போட்டுக்கோங்க. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, பம்பாய் தமிழில் சொல்லணுன்னா பாம்பே பிரசிடென்சி அமைப்புன்னு போட்டாலும் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா பம்பாய் மாகாண கூட்டமைப்பு அப்படின்னு வேணால் எழுதிக்கோங்க. பம்பாய் மாகாண கூட்டமைப்பு. இது 1885 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பம்பாய் மாகாண கூட்டமைப்பு. பம்பாய் மாகாண கூட்டமைப்பு. இந்த பம்பாய் மாகாண கூட்டமைப்பு அப்படிங்கிறது ஆயிரத்தி 1885 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1885 பம்பாய் மாகாண கூட்டமைப்பு 1885 வருடத்தில் தொடங்கியிருக்காங்க. யாரெல்லாம் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பெரோஷா மேத்தா. கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள், டவுட் வந்துச்சுன்னா. பெரோஷா மேத்தா, நம்ம இன்னும் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸில் தான் போயிட்டுருக்கோம். அப்போ எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். பெரோஷா மேத்தா, பக்ருத்தீன் தியாப்ஜி, கேடி தெலாங். இந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேடி தெலாங். இவங்க 3 பேரும் தான் இந்த பாம்பே பிரசிடென்சியை வந்து தொடங்குறாங்க. பம்பாய் மாகாண கூட்டமைப்பை தொடங்கினது 1885. பெரோஷா மேத்தா, பக்ருத்தீன் தியாப்ஜி, கேடி தெலாங். ஆக்சுவலி இது என்ன காரணத்துக்காக உருவாச்சு அப்படின்னா, இல்பர்ட் மசோதா அப்படின்னு ஒன்று வந்துச்சு. லிட்டன் பிரபு, லார்ட் லிட்டன் அப்படிங்கிறவர் 1870களில் 75 to 80 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ரூலராக இருப்பார். லார்ட் லிட்டன் பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ட் லிட்டன் அல்லது லிட்டன் பிரபு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவர் என்ன பண்ணுவார்னா, இல்பர்ட் மசோதாவை கொண்டு வரார். இல்பர்ட் மசோதா அப்படின்னா என்னென்னா, இல்பர்ட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. தட் மீன்ஸ் இப்போது ஒரு இந்தியனோ இல்லை ஒரு பிரிட்டிஷ்காரன், முக்கியமாக ஒரு பிரிட்டிஷ்காரன் தண்டனைக்கு உள்ளாகிறான் அப்படின்னா, இல்லை ஒரு இந்தியன் வந்து தண்டனைக்கு உள்ளாகிறான் அப்படின்னா, அவனை கோர்ட்டில் விசாரிக்கிறதுக்கான அதிகாரம், அவனை வந்து ஒரு வக்கீலாக போய் விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் ஒன்லி பிரிட்டிஷ்காரனுக்கு மட்டும்தான் இருக்குது, இந்தியனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இல்பர்ட் மசோதா. பட் ஆனால் இந்த இல்பர்ட் மசோதாவை
பின்னாடி வந்த ரிப்பன் பிரபு செல்லாததாக்கிட்டார். புரியுதா? அதனால தான் ரிப்பன் பிரபுவை எல்லாருமே பாராட்டுவாங்க. பட் லிட்டன் பிரபுவை வந்து எல்லாருமே தப்பாக பேசுகிறதுக்கான காரணம் இதுதான். இல்பர்ட் மசோதா அப்படிங்கிற ஒரு மசோதாவை இல்லாமே பண்ணியிருப்பார் அவர். பட் அதை கொண்டு வந்ததுனால இவரோட நேமே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இல்பர்ட் மசோதா. விசாரிக்கக்கூடிய அதிகாரம் பிரிட்டிஷ்காரங்க, தண்டனை பெற்ற பிரிட்டிஷ்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒரு லாயராக விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் இந்தியர்களுக்கு இல்லைங்கிறது. ஏன்னா அந்த டைமில் வந்து இந்தியாவில் நிறைய பேர் வந்து லாயர்ஸாக இருந்தாங்க. இப்போ ராஜா ராம்மோகன் ராய் மாதிரியான ஆட்கள் எல்லாருமே பிற்காலத்தில் வந்து ஃபேமஸாக இன்றைக்கி நம்ம பார்க்குற அம்பேத்கர் வரைக்கும் எல்லாருமே லா படித்தவங்க தான் ஓரளவுக்கு. புரியுதா? அப்போது மேக்ஸிமம் எல்லாருமே தமிழ்நாட்டிலையுமே நிறைய லாயர்ஸ் இருக்காங்க. இந்த ராஜாஜி இது மாதிரி எல்லாருக்குமே லாங்கிறது தெரியும், எப்படியோ ஒன்று படித்து வச்சுருப்பாங்க. அதனால் இந்த எப்படி இவங்க இப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது அந்த டைம்லலாம் பிரச்சனையாக போச்சுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்தது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்குது இல்லையா அந்த காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ். இதுவும் 1885 தொடங்குறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1885 வருஷம். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்னு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறார். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் இவர் தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதோட ஃபர்ஸ்ட் சேர்மன் வந்து WC பானர்ஜின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இதோட ஃபர்ஸ்ட் சேர்மன். WC பானர்ஜிங்கிறவர் இதோட முதல் தலைவர். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், அவரை வந்து ஏஓ ஹியூம்னு சொல்லுவாங்க. ஆலனுங்கிறத ஏன்னும் ஆக்டேவியனுங்கிறத ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஹியூம் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்லலாம். இதை ஸ்டார்ட் பண்ணவர், இந்த கட்சியை இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குனவர். ஆனால் அதோட முதல் தலைவர் WC பானர்ஜி. புரியுதா? அதுக்கடுத்து இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு நம்மளோட இப்போ சட்டமன்றம் இருக்குது அப்படின்னா சட்டமன்றத்துலேயோ இல்லை அரசியல்லையோ இந்தியர்களுடைய பங்கேற்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதான் இவங்களோட முக்கியமான நோக்கம். புரியுதா? அரசியலில் இந்தியர்களை பங்கேற்க வைக்கணும். அதில் இப்போ ஏன்னா அப்போல்லாம் வந்து அந்தளவுக்கு நாலேஜபிள் கிடையாது இந்தியன்ஸு. நாலேஜபிளாக இருந்த ஒரு சிலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா மற்றவர்களை நாலேஜபிளாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்படி உருவானது தான் இந்த கட்சிகள் எல்லாம். அடுத்தது ஸ்வராஜ் பார்ட்டி, சுயராஜ்ய கட்சி. புரியுதா? சுயராஜ்ய கட்சி அடுத்தது ஸ்வராஜ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்சி. இது சுயராஜ்ய கட்சி 1923 ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1923 ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ண ஒரு கட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா சுயராஜ்ய கட்சி. CR தாஸ் அப்படிங்கிறவரும் மோதிலால் நேருவும் தொடங்கியிருப்பாங்க. CR தாஸ்னா சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. CR தாஸ் அல்லது சித்தரஞ்சன் தாஸ். CR தாஸ் மீன்ஸ் சித்தரஞ்சன் தாஸ். அவரும் மோதிலால் நேரு, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேருவோட அப்பா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது தான் என்னென்னா சுயராஜ்ய கட்சி அப்படின்னு ஒன்று. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1923 ஜனவரி 1. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 1922 கயா காங்கிரஸ் செஷன் ஒன்று நடக்கும். அதாவது கயா காங்கிரஸ் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு கயாங்கிற இடத்துல நடக்கும். அந்த காங்கிரஸ் மாநாட்டில் என்ன ஆகும் அப்படின்னா மாற்றம் விரும்புவோர் மாற்றம் விரும்பாதோர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிகிறாங்க இந்தியாவில் அரசியல் தெரிஞ்சவங்க. தட் மீன்ஸ் என்னென்னா
ப்ரோ சேஞ்சர்ஸ், நோ சேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். மாற்றம் விரும்புவோர், மாற்றம் விரும்பாதோர். மாற்றம் விரும்புகிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போது பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கணும்னா அரசியல் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்குள்ளே போய் மக்களோட செல்வாக்கை வாங்கி அரசியலுக்குள்ளே நுழைஞ்சி அதில் இருந்து பிரிட்டிஷ்காரங்களை நம்ம வந்து தோல்வி அடைய வைக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம். மாற்றம் விரும்பாதவங்களோட நோக்கம் என்னென்னா, ஆயுதம் மூலமாகவோ இல்லை வந்து போராட்டம் மூலமாகவோ போராடி பிரிட்டிஷ்காரங்களை தோக்கடிக்கலாங்கிறது அவங்களோட நோக்கம். இப்போ ராஜாஜி அவர் கூட இருந்தவங்கெல்லாம் காந்தி பக்கம் போயிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து மாற்றம் விரும்பாதவங்க, கட்சியில் சேர மாட்டாங்க. பட் ஆனால் இவங்க வந்து மாற்றம் விரும்பினவங்க. அதனால தான் கட்சியை தொடங்கிடுறாங்க. 1923 ஜனவரி 1 ஒரு கட்சியை தொடங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கட்சி மூலமாக போட்டிடுறாங்க. புரியுதா? இப்போது இவங்க இந்த கட்சி மூலமாக தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கிறாங்க. பட் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்சி அமைக்க மறுத்துடுறாங்க. இதுதான் இவங்க பண்ண விஷயம். ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்சி அமைக்கல அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு, அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு அது ஒரு இழிவான செயல் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஆனாலும் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோ சேஞ்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, மாற்றம் விரும்பாதவர், அவங்கள மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதை எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியை வச்சு பண்ணுறாங்க. இதுதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் இடையில். இப்போ 1923 ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து 1925 சிஆர் தாஸ் இறந்து போயிடுறாரு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கட்சியோட செல்வாக்கும் குறைய ஆரம்பிக்குது. சிஆர் தாஸ் இறந்த உடனே இந்த கட்சியோட செல்வாக்குமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முழுக்க குறைய ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்போ ஆரம்பித்தாங்க? கம்யூனிஸ்ட் பார்ட்டிங்கிறது 1920 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது 1920 தொடங்கியிருப்பாங்க. பட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது 1925 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1925 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது 1925 தொடங்கியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்போ தொடங்கினாங்கன்னு கேட்டால் 1925 தொடங்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணது எம்என் ராய் அப்படிங்கிறவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரு கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கினது எம்என் ராய். எம்என்ங்கிறது இனிஷியல், ராய். அடுத்து அபானி முகர்ஜி. இனிஷியல் மீன்ஸ் அவரோட ஃபுல் நேமை வந்து அப்படி ஷார்ட்டாக போட்டிருப்பாங்க. அபானி முகர்ஜி 2வது, எம்என் ராய், அபானி முகர்ஜி, ஹஸ்ரத் மோகனி. எல்லா கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள். ஹஸ்ரத் மோகனி. இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. எம்என் ராய், அபானி முகர்ஜி, ஹஸ்ரத் மோகனி, இவங்க 3 பேரும் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறத உருவாக்குறாங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி அப்படின்னு ஒன்று. காங்கிரஸ் சோசியலிச கட்சி. காங்கிரஸ் சோசியலிச கட்சி அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க. ஆயிரத்தி 1934 காங்கிரஸ் சோசியலிச கட்சின்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க. ஆயிரத்தி 1934 காங்கிரஸ்குள்ளேயே காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சின்னு ஒன்று உருவாக்கிட்டாங்க. காங்கிரஸ்குள்ளேயே இருந்துக்கிட்டு சில பேர் உருவாக்கின கட்சி தான் இந்த காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி. 1934 1934
அடுத்தது இதை ஸ்டார்ட் பண்ணது யார் யார் அப்படின்னா ஜேபி நாராயணன் காங்கிரஸ் சோஷியலிஸ்ட் கட்சி. இந்த கட்சி ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்து லாஸ்ட்டாக அந்த 1900 அப்புறம் வர கட்சி எல்லாமே ரொம்ப ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஜேபி நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ், ஃபஸ்ட்டு யாரை சொன்னோன்னா ஜேபி நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ், அடுத்து மினோ மசானி. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது காங்கிரஸ் சோஷியலிச கட்சி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தொழிலாளர் கட்சி, இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. சுதந்திர தொழிலாளர் கட்சி. இந்த சுதந்திர தொழிலாளர் கட்சி ஸ்டார்ட் பண்ணது 1936. யாருன்னு யாராவது கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். சுதந்திர தொழிலாளர் கட்சி யார் ஸ்டார்ட் பண்ணாங்க? எனிஒன் தெரிஞ்சா சொல்லுங்க. சுதந்திர தொழிலாளர் கட்சி அம்பேத்கரால் தொடங்கப்பட்டது. 1936 இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டிங்கிற பேரில் அம்பேத்கரால் தொடங்கப்பட்டது. பிஆர் அம்பேத்கரால் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி 1936 சுதந்திர தொழிலாளர் கட்சி. முதலாளித்துவ அமைப்புகளை எதிர்த்து தொடங்கப்பட்ட ஒரு கமிட்டி, ஒரு கட்சின்னு சொல்லலாம். அடுத்தது ஃபார்வர்டு பிளாக், முற்போக்கு கட்சின்னு சொல்லலாம். பட் ஆனால் இது ஃபார்வர்ட் பிளாக்னு தான் தமிழ்லையும் கேட்பாங்க, அதனால் அப்படியே எழுதிக்கோங்க, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. ஃபார்வர்ட் பிளாக் கட்சினா 1939 சுபாஷ் சந்திர போஸ். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி 1939 சுபாஷ் சந்திர போஸால் தொடங்கப்பட்டிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 1939 காங்கிரஸோட லீடராக இவரை சூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் காந்தியோட ஆதரவாளர் பட்டாபி சீதாராமையான்னு ஒருத்தர் இருந்திருப்பார், ஆந்திராக்காரர். அவரை சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க காந்தி. அவர் அக்செப்ட் பண்ணிக்காததுனால யாருன்னா சுபாஷ் சந்திர போஸை அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா சுபாஷ் சந்திர போஸுங்கிறவர் ஆயுதத்தை ஏந்தி போராடணும்னு நினைக்கிறவர், காந்திங்கிறவர் அமைதியான முறையில் போராடணும்னு நினைக்கிறவர். ஸோ இவரை லீடராக சூஸ் பண்ணோடனே காந்திக்கு பிடிக்கல. அதனால் காந்திக்கு பிடிக்காத செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, தனியாக போயிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. 1939 சுபாஷ் சந்திர போஸ் ஸ்டார்ட் பண்ணது. ஓகேவா? அடுத்தது புரட்சிகர சோசியலிச கட்சி. புரட்சிகர சோசியலிச கட்சி ரொம்ப முக்கியமான கட்சி. இதுவுமே புரட்சிகர சோசியலிச கட்சி 1940 புரட்சிகரவாதிகளால் தொடங்கப்பட்டது. புரட்சிகர சோசியலிச கட்சி 1940. அடுத்தது ஆல் இந்தியா ஷெட்யூல் கேஸ்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் அம்பேத்கர் ஸ்டார்ட் பண்ணது. அகில இந்திய பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அகில இந்திய பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு.
அகில இந்திய பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு. ஆயிரத்தி 1942 அகில இந்திய பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்புங்கிறது 1942. அகில இந்திய பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு அப்படின்னா அது 1942 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அம்பேத்கரால் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தான் இது. அம்பேத்கருடைய ஒரு பார்ட்டி. இதுதான் வந்து கொஞ்ச காலகட்டம் கழித்து இந்திய குடியரசு கட்சியாக மாறிடுச்சு. இந்தியன் சோஷியலிஸ்ட் பார்ட்டி அப்படின்ற பேரில் மாறிடுச்சு. இந்திய குடியரசு கட்சி. ஓகேவா? அதுக்கு அடுத்து இது எல்லாமே நம்ம வந்து நேஷ்னல் லெவலில் பார்த்தது. ஓகேவா? இப்போது ஸ்டேட் லெவலில் ஒரு சில முக்கியமான கட்சியை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கட்சிகள் அதுலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு இது வந்து லக்ஷ்மிகாந்தில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. டிஎம்கேங்கிறத நம்ம பார்ப்போம். திராவிட முன்னேற்ற கழகம். இல்லையாச்சா? டிஎம்கே 1949 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டிஎம்கே சிஎன் அண்ணாதுரையால் 1949 ஸ்டார்ட் பண்ண ஒரு கமிட்டி தான் டிஎம்கே. சிஎன் அண்ணாதுரையால் ஸ்டார்ட் பண்ணது. செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. செப்டம்பர் 17 1949 ஸ்டார்ட் பண்ண கட்சி டிஎம்கே. அடுத்தது ஏஐஏடிஎம்கே. ஏடிஎம்கேங்கிறத தான் நம்ம ஏஐஏடிஎம்கேன்னு சொல்கிறோம். ஆல் இந்தியா, அதாவது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏஐஏடிஎம்கே. இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 17 1972. அக்டோபர் 17 1972. புரியுதா? அது செப்டம்பர் 17 1949 டிஎம்கே. அக்டோபர் 17 1972 ஏடிஎம்கே. இது வந்து யாரால் தொடங்கப்பட்டுச்சுன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் தொடங்கப்பட்டுச்சு. அடுத்த முக்கியமான கட்சி அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 1980களில் 90களில்னு சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சி பிஎம்கே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது 1990களில் தொடங்கியிருக்காங்க. அடுத்து எம்டிஎம்கேன்னு ஒன்று இருக்குது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்.
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 1994. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 1994. ஆனால் 2010 இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அது கட்சியுடைய அந்தஸ்தை இழந்த கட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1994 தொடங்கினாலும் கூட தன்னோட அந்தஸ்தை இழந்துருச்சு. ரெண்டாயிரத்தி 10 மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது இல்லாமே போயிடுச்சு. அடுத்து பாமக பாட்டாளி மக்கள் கட்சின்னு பார்த்தோமா ஒன்று. பாட்டாளி மக்கள் கட்சி 2011 தன்னோட அந்த இதை இழந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. 1990களில் ஸ்டார்ட் பண்ணது. அடுத்து தேமுதிக. இது பார்த்திங்கன்னா 2005 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நடிகர் விஜயகாந்த் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்ற பெயரில் 2005 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கட்சி. 2016 தன்னோட செயல்பாடு அந்த அளவுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ப்ரெசண்ட்டாகவும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களோட மனைவி வந்து கட்சியுடைய தலைவராக இருந்து செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நமக்கு இப்போது இந்த தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பஞ்சாபில் சிரோமணி அகாலி தளம்னு ஒரு கட்சி. பஞ்சாபில் இதே மாதிரி அங்கே மெயின் ஒரு பார்ட்டி என்ன அப்படின்னா சிரோமணி அகாலி தளம். நீங்கள் அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் யார் ப்ரெசண்ட்டாக அப்படி அது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சீஃப் மினிஸ்டர்னு எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். புரியுதா? அதெல்லாம் நீங்கள் தேடணும். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயத்த வந்து கூகுளில் தெரிஞ்சுக்க முடியும். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் யார், அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க, அந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். புரியுதா? பஞ்சாபில் சிரோமணி அகாலி தளம். உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சி. உத்தரப்பிரதேசம் சமாஜ்வாத கட்சின்னு சொல்கிறாங்க. சமாஜ்வாத கட்சி உத்தரப்பிரதேஷ். இதுக்கெல்லாம் இயர் தேவையில்லை. அதர் ஸ்டேட் இதெல்லாம் நமக்கு இயர் தேவையில்லை. சும்மா எந்த ஸ்டேட்டோட பார்ட்டின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம இதை பார்க்குறோம். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி. நமக்கு நேஷ்னல் பார்ட்டி நம்ம ஸ்டேட் பார்ட்டி தான் முக்கியம். பட் இதை நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா மேபி அந்த இம்பார்ட்டண்ட் பார்ட்டி கூட நமக்கு தெரியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியோட பேர். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி. அடுத்தது பீகாரில் ராஷ்ட்ரிய ஜனதா தளம். உங்களுக்கு தெரியும், இப்போ கூட எலெக்ஷன் நடந்துச்சு. அதே மாதிரி பீகாரில் சமீபத்தில் ஒரு முதலமைச்சர் இறந்து போனார். பழைய முதலமைச்சர் கர்பூரி தாகூர். அவருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க. இதெல்லாம் இப்படி நம்ம வந்து ரிலேட் பண்ணி படிக்கணும் எல்லாத்தையும். பீகாரில் ராஷ்ட்ரிய ஜனதா தளம். ராஷ்ட்ரிய ஜனதா தளம் பீகார். அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ். அடுத்தது அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ். அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால். அடுத்து தெலுங்கானாவில் தெலுங்கு ராஷ்ட்ரிய சமிதி.
தெலுங்கு ராஷ்ட்ரிய சமிதி அப்படிங்கிறது தெலுங்கானாவில். தெலுங்கு ராஷ்ட்ரிய சமிதி அப்படின்னா தெலுங்கானா. அடுத்து அஸ்ஸாமில் அஸ்ஸாம் கண பரிஷத். அஸ்ஸாம் கண பரிஷத். அஸ்ஸாமில் அஸ்ஸாம் கண பரிஷத். அடுத்து மகாராஷ்டிராவில் சிவசேனா. மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேசிய மாநாட்டு கட்சின்னு ஒன்று இருக்குது. தேசிய மாநாட்டு கட்சி அப்படிங்கிறது எங்கே அப்படின்னா அது ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி, இது ரெண்டுமே ஜம்மு காஷ்மீர் தான். தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி. தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி ரெண்டுமே ஜம்மு காஷ்மீரோடது. இவ்வளோ தெரிஞ்சதுன்னா போதும் நமக்கு அதர் ஸ்டேட்டோட பார்ட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது நம்ம சும்மா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேஷ்னல் பார்ட்டிக்கும் ஸ்டேட் பார்ட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இது எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. எழுதணுங்கிறது தேவை கிடையாது. ஸோ நேஷ்னல் பார்ட்டி தேசிய கட்சினா என்னென்னா இது இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய பல்வேறு தேர்தல்களில் போட்டியிடக்கூடிய ஒரு கட்சி தான் வந்து தேசிய கட்சி. புரியுதா? ஒரு நேஷ்னல் பார்ட்டின்னு ரெக்கக்னைஸ் ஆகணும்னா அதுக்கு என்னெல்லாம் கண்டிஷன் இருக்குது, ஒரு ஸ்டேட் பார்ட்டின்னு ரெக்கக்னைஸ் ஆகணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன் இருக்குது, அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் அடுத்தது. அதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? தேசிய கட்சினா இந்தியா லெவலில் எல்லா மாநிலங்களில், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 4 ஸ்டேட்லேயாவது போட்டியிடுவாங்க, அதுதான் தேசிய கட்சி. பட் நம்ம தேசிய இல்லாமல் மாநில கட்சியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஸ்டேட் பார்ட்டியாக இருந்தால் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் மட்டும் போட்டியிடுவாங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்டேட் போகவே மாட்டாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலம் போனால் அவங்க நேஷ்னல் பார்ட்டி ஆகிடுவாங்க. புரியுதா? அதே மாதிரி தனக்குன்னு ஒரு சின்னத்தை நாடு முழுக்க வச்சுருந்துச்சுன்னா அது தேசிய கட்சி. தனக்குன்னு ஒரு சின்னத்தை ஒரே ஒரு மாநிலத்துக்குள்ளே வச்சுருந்தாங்க அப்படின்னா அது வந்து மாநில கட்சி. இப்போது தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு வந்து ஒரு சின்னம் ஒதுக்கியிருப்பாங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விசில் இல்லாத ஆட்டோன்னு ஒரு சின்னம் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன் தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு. அதே சின்னம் இல்லை இரட்டை இலை உதயசூரியன் ஒரு சின்னம் இருக்குது தமிழ்நாட்டில்னா அதே சின்னம் உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஒரு கட்சிக்கும் ஒதுக்கப்படலாம். புரியுதா? ஒதுக்க முடியாதுன்னு கிடையாது. ஏன்னா அது ஸ்டேட் பார்ட்டி தான், அது வந்து பாதிக்க போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ இந்த ஸ்டேட்டில் எலெக்ஷன் 2024 நடக்குதுன்னா அந்த ஸ்டேட்டில் 2027 நடக்கும். அதனால அந்த ஒரு பிரச்சனை வராது. பட் நேஷ்னல் பார்ட்டிக்கு வந்து நாடு முழுக்க ஒரே சின்னம் தான் கொடுப்பாங்க. புரியுதா? இப்போ வந்து பிஜேபி அப்படின்னா தாமரை அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக தாமரை தான். தமிழ்நாட்டில் தாமரை, உத்தரப்பிரதேசத்தில் வேற ஒன்றும் கிடையாது, எல்லா இடத்துலையும் தாமரை தான். அப்போது நேஷ்னல் பார்ட்டினா இந்தியா முழுக்க ஒரே ஒரு சிம்பிள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் ஒன்று தான் இருக்கும், பட் அந்த கட்சிக்கு அந்த ஸ்டேட்டில் ஒன்று, பட் வேற ஒரு கட்சிக்கு வேற ஒரு ஸ்டேட்டில் இதே சின்னத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுதா? இவ்வளோதான் விஷயம். அடுத்தது இப்போது தேசிய கட்சியாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து தேசிய லெவலில் இருக்கிற பிரச்சனையும் பார்ப்பாங்க, அதே மாதிரி மாநிலத்தில் எந்த மாநிலத்தில் பிரச்சனைனாலும் பார்ப்பாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற பிரச்சனையும் பார்ப்பாங்க. அதுதான் தேசிய கட்சி. ஆனால் மாநில கட்சி என்ன பண்ணும், தன்னோட மாநிலத்தில் நடக்கிற பிரச்சனையும் தன்னோட மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களையும் பண்ணுறது மட்டும்தான் இவங்களோட வேலை. இவங்க நினச்சா தேசிய அளவுலையோ இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலையோ போய் எதையும் பண்ண முடியாது. இவங்களோட எல்லை மட்டும்தான் இவங்களால பார்க்க முடியும். ஆனால் நேஷ்னல் லெவலில் இருக்கிற பார்ட்டிஸ்க்கு அந்த மாதிரி கிடையாது. புரியுதா?
சரி, இப்போது ஒரு ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்ட்டின்னு போட்டுக்கோங்க. தேசிய கட்சி. ஒரு தேசிய கட்சி எப்படி வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மொத்தம் இப்போது தேசிய கட்சிக்கு வந்து 3 பாயிண்ட் சொல்லுவேன். அந்த 3 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டு கீழேயும் AB அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2 சொல்ல போகிறோம் நம்ம இப்போ, புரியுதா? ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, அது இந்த எலிஜிபிலிட்டியெல்லாம் கிராஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது ஒரு தேசிய கட்சியாக நம்ம வந்து அங்கீகரிக்க முடியும். புரியுதா? அங்கீகாரம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அதில் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களவை அல்லது மாநிலங்கள் அவைக்கான தேர்தலில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மக்களவை அல்லது மாநிலங்களுக்கான தேர்தலில், மாநிலங்கள் அவைக்கான தேர்தல், மக்களவை மாநிலங்களவை, லோக்சபா ஆர் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவோம். மக்களவை அல்லது மாநிலங்கள் அவைக்கான தேர்தலில் மொத்த வாக்கில் குறைஞ்சபட்சம் 6% வாக்கு வந்து வாங்கியிருக்கணும். அது ஒரு கண்டிஷன். ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஏல வந்து என்ன சொல்கிறீங்க, லோக்சபாலேயோ இல்லை ராஜ்யசபாவுக்கோ நடக்கக்கூடிய எலெக்ஷனில் குறைஞ்சபட்சம் 6% ஓட்டாவது வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எலிஜிபிள். ரெண்டாவது 1ஆவதுலேயே வந்து பி ஆப்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 ஆர் புரியுதா, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியராக என்ன சொல்ல வரேன்னு, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, லோக்சபா எலெக்ஷன்லேயோ இல்லை ராஜ்யசபா எலெக்ஷன்லேயோ குறைஞ்சபட்சம் 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். அப்படி அது ஒரு எலிஜிபிலிட்டி. ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டேட்லேயே 4 லோக்சபா எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்கலாம், இல்லை 2 ஸ்டேட்டில் 4 லோக்சபா எலெக்ஷனில் இங்கே 2 அங்கே 2 வின் பண்ணியிருக்கலாம், இல்லை 4 ஸ்டேட்லேயுமே ஒவ்வொரு லோக்சபா கான்ஸ்டியூவன்சியில் வின் பண்ணியிருக்கலாம். புரியுதா? ஏன்னா நமக்கு 543 லோக்சபா கான்ஸ்டியூவன்சி இருக்குது. தட் மீன்ஸ் என்னது, மக்களவை தொகுதிகள் வந்து மொத்தம் 543 தொகுதிகள் இருக்குது. அப்படி 543 தொகுதிகளில் குறைஞ்சபட்சம் ஏதாவது 4 ஸ்டேட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேட்லேயோ குறைஞ்சபட்சம் 4 தொகுதியிலையாவது வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 543ல் 4 தொகுதியிலையாவது வின் பண்ணியிருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு தேசிய கட்சியாக அங்கீகாரம் கொடுத்துருவாங்க. புரியுதா? 1ஆவது பாயிண்ட்டு கீழே 2 இன்ஃபர்மேஷன் எழுதிட்டிங்களா? அதாவது லோக்சபா ராஜ்யசபா எலெக்ஷனில் குறைஞ்சபட்சம் 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா கிடையாது, இதுவும் இருக்கணும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 4 லோக்சபாவோட கான்ஸ்டியூஷன்ஸில் வின் பண்ணியிருக்கணும். இதுதான். அடுத்தது அப்படி இல்லாதுன்னா இந்த விஷயம் வந்து அவங்க எலிஜிபிள் ஆகலை அப்படின்னா இன்னொரு விஷயம் கொடுக்குறாங்க, அல்லதுன்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்குமே அவங்க வந்து எலிஜிபிள் ஆகலைன்னா இன்னொரு கான்செப்டையும் கொடுக்குறாங்க. அல்லது மக்களவை தேர்தலில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க. புரியுதா? மக்களவை தேர்தலில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். இப்போது ஒரு தேசிய கட்சினா என்னது, மக்களவை தேர்தல் நடக்குது. இப்போ வந்து 2024 எலெக்ஷன் நடந்துச்சு கரெக்டாக கடைசியாக. இப்போ என்ன, இந்தியா ஃபுல்லாக நடக்குது. லோக்சபா 543 தொகுதி இருக்குது இந்தியா ஃபுல்லாக. இந்த 543 தொகுதிக்கும் இந்தியாவில் எலெக்ஷன் நடக்குது. இந்த 543 தொகுதியில் குறைஞ்சபட்சம் 2% ஓட்டு வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து செகண்ட் பாயிண்டில் அது வந்து நீ ஒரு ஸ்டேட்டில் இருக்கலாம், 2 ஸ்டேட்டில் இருக்கலாம், 3 ஸ்டேட்டில் இருக்கலாம். ஆனால் 3க்கு மேலே போகக்கூடாது. 3 மாநிலங்களில் மக்களவை தேர்தலில் 2% தொகுதியில் வின் பண்ணியிருக்கோம். 2%. 3 ஸ்டேட்டில் 2%. இதுதான் கீ பாயிண்ட்டு, கீவேர்டு. 3 ஸ்டேட்டில் குறைஞ்சபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வின் பண்ணியிருக்கணும். அது ரெண்டாவதுல பி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வேட்பாளர்கள் குறைஞ்சபட்சம் 3 தொகுதியில் இருந்தாவது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஏன்னா இப்போ ஒரு தொகுதி வின் பண்ணிடுறாங்கன்னு வைங்களேன்,
ஒருத்தரே ஒரு தொகுதியில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவே 2%க்கு மேலே போயிடும். அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 3 தொகுதியிலிருந்து வேட்பாளர்கள் தேர்ந்தெடுத்துருக்கணும். இப்போ வந்து ஒரு தொகுதி கூட வின் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை, மினிமம் 3 தொகுதியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வாங்கி 2% வந்திருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை சொல்கிறாங்க. புரியுதா? அதாவது 3 மாநிலங்களில் மக்களவை தேர்தலில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, அந்த கட்சியோட வேட்பாளர்கள் குறைஞ்சபட்சம் 3 தொகுதியில் இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். குறைஞ்சபட்சம் 3 தொகுதியில் இருந்தாச்சும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட்டு. அப்படி இதுவும் இல்லையா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 1ல் 2 ஆப்ஷன் கொடுத்தோம் ஏபின்னு, அது இல்லை அப்படின்னா 2வதுல 2 ஆப்ஷன் ஏபின்னு கொடுத்தோம், அதுவும் இல்லை அப்படின்னா திரும்பவும் அல்லது போட்டுக்கோங்க. 3வதாக ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க கன்சிடரேஷனுக்காக. இப்போ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 4 மாநிலங்களில் மாநில கட்சிங்கிற அங்கீகாரத்தை வாங்கியிருக்கணும். 4 ஸ்டேட்ஸில் ஸ்டேட் பார்ட்டிங்கிற ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. 4 மாநிலங்களில் மாநில கட்சி என்ற ஒரு அங்கீகாரம் வாங்கியிருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த 3ல் எந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து கிடைச்சிருந்தாலும், எந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து ரீச் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு நேஷனல் பார்ட்டியாக அங்கீகாரம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்தது மாநில கட்சி. ஒரு ஸ்டேட் பார்ட்டி அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தகுதிகள் இருக்கணும், இது இந்த மாதிரியான தகுதிகள் எல்லாம் அவங்க ரீச் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்கள ஒரு மாநில கட்சியை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாநில தேர்தல் ஆணையத்தால். ஆக்சுவலி இது வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தால் தான் பண்ணுவாங்க மாநில கட்சியாக இருந்தாலும் கூட, ஏன்னா மொத்த எலெக்ஷனையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அந்த லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷனை மட்டும்தான் நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்குவோம். அதை பற்றி நம்ம பாலிட்டியில் டீப்பாக படிக்கலாம். ஸோ மாநில கட்சி அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் வந்து இது அங்கே 3 பாயிண்ட் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு 2 பாயிண்டில் ஏபி பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து 4 பாயிண்ட் பார்க்க போகிறோம், 5 பாயிண்ட்டே பார்க்க போகிறோம். 5 கான்செப்ட் இருக்குது இங்கே. அந்த 5ல் ஃபஸ்ட்டு 2த்தில் நம்ம வந்து ஏபி பார்க்க போகிறோம். புரியுதா? மாநில கட்சியில் ஃபஸ்ட்டில் ஏபி என்னங்கிறத பார்க்கலாம். அதே தான் மாநில சட்டப்பேரவை தேர்தலில், அந்த சட்டமன்ற தேர்தல் நடக்குது இல்லையா, அந்த மாநில சட்டமன்ற 1ல் ஏன்னு போட்டுட்டு மாநில சட்டமன்ற தேர்தலில் 6% வாக்காவது வாங்கியிருக்கணும். புரியுதா? மாநில சட்டமன்ற தேர்தலில் குறைஞ்சபட்சம் 6% ஓட்டாச்சும் வாங்கியிருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஏ. ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலில் குறைஞ்சபட்சம் 6% வாக்காச்சு வாங்கியிருக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு. அதுலேயே பி, 1வதுல பி, இதுவும் இருக்கணும் இதுவும் இருக்கணும். அந்த மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தலில் 2 தொகுதிகளில் வின் பண்ணியிருக்கணும். புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் 234, பீகாரில் 243 தொகுதி, அந்த மாதிரி ஒரு மாநில சட்டமன்றத்துக்கான தொகுதியில் 6% வாக்கு வாங்கியிருக்கணும். இல்லை அப்படின்னா 2 தொகுதியில் வின் பண்ணியிருக்கணும். இந்த 2 கான்செப்டையும் அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படும். 234 தொகுதியில் குறைஞ்சபட்சம் 2 தொகுதியில் வின் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஆல் ஓவர் ஸ்டேட்டில் பார்க்கும்போது 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். இந்த 2 பாயிண்ட்டும் கண்டிப்பாக அவங்க அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு விஜயோட கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா அவர் இந்த விஷயத்தை வந்து அவங்க கட்சி பூர்த்தி பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஸ்டேட் பார்ட்டியாக அங்கீகாரம் வாங்கிட்டு இருக்க முடியும். இல்லை அப்படின்னா அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இப்போது இது இல்லை அப்படின்னா 2வது பாயிண்ட்டு, இன்கேஸ் இதை வந்து அந்த கட்சி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா அடுத்து இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம பார்த்தோம்ல 1, 2, 3, அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்களவை தேர்தலில் 2வதுல ஏ என்ன சொல்கிறாங்கன்னா மக்களவை தேர்தலில் ஒரு மாநிலத்தில் மொத்த வாக்கு வாங்கியிருப்பாங்க இல்லையா, மொத்த ஓட்டில் 6% வாங்கியிருக்கணும். முன்ன பார்த்தது மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மட்டும் பார்த்துருப்போம். இப்போ பார்க்குறது என்னென்னா மக்களவை தேர்தலில் ஒரு மாநிலத்தில், ஏதாவது ஒரு மாநிலத்தில், மக்களவை தேர்தலில் லோக்சபா எலெக்ஷனில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் 6% ஓட்டாச்சும் வாங்கியிருக்கணும்னு சொல்கிறாங்க. புரியுதா? 6% ஓட்டாவது வாங்கியிருக்கணும். அதே மாதிரி அதே ஸ்டேட்டில் அதே லோக்சபா எலெக்ஷனில் அதே மாநிலத்தில் ஒரு மக்களவை தொகுதியிலையாவது வின் பண்ணியிருக்கணும்.
புரியுதா? சேம் கான்செப்ட். மாநில சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தால் 6% தான், அதே மக்களவை தேர்தலாக இருந்தாலும் ஒரு மாநிலத்தில் 6% தான். இந்த 2 பாயிண்டில் சேஞ்சஸ் கிடையாது. பட் ஆனால் அந்த பியில் தான் ரெண்டுமே சேஞ்ச் வருது. என்னது? மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தலாக இருந்தால் 2 தொகுதியில் வின் பண்ணியிருக்கணும், அதே ஸ்டேட்டில் மக்களவைக்கான தேர்தலாக இருந்தால் 1 தொகுதியில் வின் பண்ணியிருக்கணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு அப்படின்னா அது மாநில கட்சியை அங்கீகாரம் கொடுத்துருவாங்க. சரி, இந்த 2வதுல இருக்கிற ஏபியும் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா 3வதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். 3வதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மாநில சட்டப்பேரவை தேர்தலில், மாநில சட்டமன்ற தேர்தலில் மொத்த தொகுதியில், இப்போ 234 தொகுதி நம்ம ஸ்டேட்டில் இருக்குன்னா, இந்த மொத்த தொகுதியில் 3% இடங்கள்லையோ அல்லது தொகுதியிலையோ வின் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. புரியுதா? 3% தொகுதியிலையோ, 3% பிளேஸ்லையோ, இல்லை 3 தொகுதியிலையோ, 3% இடங்கள்லையோ அல்லது 3 தொகுதிகள்லையோ வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மொத்த ஓட்ஸில், மொத்த வாக்குகளில் 3% இடங்களிலோ அல்லது 3 தொகுதிகளிலோ வின் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கொடுக்குறாங்க. அப்படி இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணலையா, அடுத்தது இன்னொன்று சொல்கிறாங்க. 4வது, மக்களவை தேர்தலில் இப்போது மொத்தமாக மக்களவை தொகுதி அப்படின்னா 543 தொகுதின்னு இருக்குது. அந்த 543 தொகுதி தான் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிறது. ஒவ்வொரு 25 தொகுதிக்கும், ஒவ்வொரு 25 தொகுதி, 543ல் ஒவ்வொரு 25 தொகுதிக்கும் ஒரு தொகுதியில் வின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது ஒரு கான்செப்ட். ஒவ்வொரு 25 தொகுதிக்கும் ஒரு தொகுதி வீதம் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? 25 தொகுதியில் ஒரு தொகுதியாச்சும் வின் பண்ணணும். அந்த மாதிரி 543 எத்தனை 25ஆக பிரிக்கிறோமோ அத்தனை தொகுதிகளில் இவங்க வந்து வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணலையா, அடுத்து ஃபைனலாக 5வதாக ஒன்று கொடுக்குறாங்க. இது வந்து 2011 ஆட் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன். என்ன அப்படின்னா, அது அந்த மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் 8% ஓட்டு அந்த கட்சி வாங்கிருச்சுன்னா, காமனாக 8% ஆஃப் ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு ஸ்டேட் பார்ட்டியை எலிஜிபிள் ஆகிடுவாங்க. ஜஸ்ட் 8% எனி எலெக்ஷன், அதாவது சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் ஓகே, இல்லை மக்களவை லோக்சபா எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் 8% வாக்குகள் மட்டும் வாங்கிட்டாலே அவங்க ஒரு ஸ்டேட் பார்ட்டியை எலிஜிபிள் ஆகிடுவாங்க. அவங்க ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைச்சிரும், தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஒரு மாநில கட்சியாக இருந்துச்சுன்னா இந்த 5 அங்கீகாரங்கள் இருக்குது. இந்த லாஸ்ட்டாக சொன்னது 2011 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 அங்கீகாரங்களில் எந்த அங்கீகாரம் அவங்களுக்கு இதாக இருக்கோ அதை வந்து அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தேசிய, அதாவது மாநில கட்சியாக அங்கீகாரம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். புரியுதா? இப்போது இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு கட்சி தேசிய கட்சியாக அனௌன்ஸ் பண்ணணுன்னா அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, இல்லை மாநில கட்சியாக அனௌன்ஸ் பண்ணால் அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே, இப்போ இதில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த 5வது பாயிண்ட்டு, மாநில சட்டப்பேரவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டப்பேரவை தேர்தலிலோ மாநில சட்டப்பேரவை தேர்தலிலோ அல்லது மாநிலத்துக்கான மக்களவை தேர்தலிலோ 8% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். 8% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காச்சு? ஓகே, நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளோட லிஸ்ட் அவுட் பார்த்துடலாம். இந்தியாவில் என்னெல்லாம் தேசிய கட்சி இருக்குது, மொத்தமாக 6 தேசிய கட்சிகள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த 6 தேசிய கட்சிகள் என்னென்னங்கிறத பார்ப்போம்.
மொத்தமாக இந்தியாவில் இது கேட்பாங்க, டேரெக்டான டிஎன்பிஎஸ்சி கொஷின் அதிக டைம் கேட்டிருக்காங்க. ஏன்னா மாறிட்டே இருக்கும். இப்போ முன்னாடி வந்து 8 கட்சியாக இருந்துச்சு, அப்புறம் 7 கட்சி ஆச்சு, இப்போ 6 கட்சியாக தான் இருக்குது. மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைமும். ப்ரெசண்ட்டாக இந்தியாவில் எவ்வளோ நேஷனல் பார்ட்டி தேசிய கட்சி அப்படின்னா 6 தேசிய கட்சிகள் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் உள்ள தேசிய கட்சிகளோட எண்ணிக்கை மொத்தமாக 6 இருக்குது. 2025 பொறுத்த வரைக்கும் 6 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பகுஜன் சமாஜ் பார்ட்டி. பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பகுஜன் சமாஜ் கட்சி, பிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்பி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி. இதை தொடங்கினது யாருன்னா கன்சிராம். நான் அதை வேணால் உங்களுக்கு கமெண்ட்டில் போடுறேன் பாருங்கள். பகுஜன் சமாஜ் கட்சி, பிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. அது ஏன் நம்ம பார்ட்டின்னு சொல்கிறோன்னா, அப்போ தான் உங்களுக்கு அந்த பிஎஸ்பின்னு சொல்லும்போது உங்களுக்கு புரியும். பகுஜன் சமாஜ் பார்ட்டினே எழுதிக்கோங்க, அப்போ தான் பிஎஸ்பின்னா என்னென்னு புரியும். இதை ஸ்டார்ட் பண்ண ஒரு பேர் வந்து கன்சிராம். கன்சிராமுங்கிறவர் தான் இதை தொடங்கி வச்சிருப்பார் இந்த கட்சியை. இந்த கட்சிக்கு தற்போதைய தலைவர் யாருன்னா மாயாவதி அப்படிங்கிறவங்க. மாயாவதிங்கிறவங்க தான் இந்த கட்சியோட தற்போதைய தலைவர். அடுத்தது, இந்த கட்சியோட சின்னம் என்ன அப்படின்னா எலிஃபண்ட், யானை. கட்சியோட சின்னம் வந்து எலிஃபண்ட். இந்த கட்சி எப்போ தொடங்குறாங்கன்னா 1984, 1984. அதுக்கு அடுத்தது பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டி. பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி. இதை ஸ்டார்ட் பண்ணது 1980, 1980 தொடங்கியிருப்பாங்க இந்த கட்சி. 1980 தொடங்கினாங்க. இதை தொடங்கி வச்சது அடல் பிகாரி வாஜ்பாய். அடல் பிகாரி வாஜ்பாயால் தொடங்கப்பட்டுச்சு. இதோட தற்போதைய தலைவர் யார் சொல்லுங்கள்? பிரசன்ட் சேர்மன் ஆஃப் பிஜேபி. யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம், கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். நரேந்திர மோடியா, அடல் பிகாரி வாஜ்பாய் ஃபஸ்ட்டு, நரேந்திர மோடியா, இல்லை அமித்ஷாவா, இல்லை யார் யோகி ஆதித்யநாத்தா, இல்லை வேறு யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் சொல்லிட்டேன் நான். உத்தரப்பிரதேசனா யோகி ஆதித்யநாத், உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டர்னால் நீங்கள் வந்து இவரை சொல்வீங்க, அமித்ஷாவை சொல்வீங்க, நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர். இவங்க 3 பேரில் ஒருத்தரா? இவங்க இல்லாமல் வேறு யாராவது இருக்காங்களா? எனிஒன் நோஸ்? டெல் மீ குயிக். சொல்கிறீங்களா? நானே சொல்லிடவா? ஆனந்தி சொல்லுங்கள் பார்ப்போம். சந்தியா, லோகேஷ் என்ன பண்ணுறீங்க? கோகுல சுந்தர், யாழினி, பந்தனா, தெரியுமா தெரியாதா? யாழினி சொல்லுங்க பார்ப்போம். பிரசன்ட் சேர்மன் யாருன்னா ஜேபி நட்டா. பிரசன்ட் சேர்மன் ஜேபி நட்டா. ஓகேவா? ஜேபி நட்டாங்கிறவர் தான் இதோடைய தற்போதைய தலைவர், கட்சியின் தலைவர். இதோட சின்னம் என்ன அப்படின்னா தாமரை, லோட்டஸ். 1980 ஸ்டார்ட் பண்ண கட்சி இது. அடுத்தது ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி இருக்கு. ஆம் ஆத்மி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி 2012 தொடங்கியிருக்காங்க.
2012 ஆம் ஆத்மி. இதை தொடங்கி வச்சது யார் அப்படின்னா ஒரு 3 பேர் இருக்காங்க. பட் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிஞ்சுக்கோங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கூட சமீபத்தில் அவர் தோத்துட்டார். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் தான் மேஜர். இதோட ப்ரெசண்ட்டுமே அவர் தான். இதோட ப்ரெசண்ட்டு ஆக்சுவலி இவங்க 2 டைப்பாக வச்சுருக்காங்க. இதோட தற்போதைய தலைவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செயலாளர் வந்து பங்கஜ் குப்தா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. பட் ஆனால் இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலே போட்டுக்கோங்க 2த்துக்கும், அதுதான் கரெக்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோடைய சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துடைப்பம், ப்ரூம், தொடப்பம் சொல்கிறோம்ல, அதான் ஏஏபின்னு சொல்லுவாங்க. ஆம் ஆத்மி ஏஏபி. அதே மாதிரி நம்ம வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று பார்த்துருப்போம். 1925 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எம்என் ராய், அபானி முகர்ஜி, அசத் மோஹானி, ரஃபீக் அகமத் அண்ட் சுல்தான் அகமத் கான் தரீன், இந்த மாதிரி வந்து ஒரு சில நேம்லாம் சொல்லியிருப்பேன் நான், இவங்கெல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925, சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். பட் அந்த பார்ட்டி அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டாக இல்லை. அது தேசிய கட்சியாக இருந்துச்சு, ஆனால் இப்போ கிடையாது. புரியுதா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அது வந்து தேசிய கட்சியாக கிடையாது, ஆனால் இருந்துச்சு முன்னாடி. அதை தான் இப்போ சமீபமாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இந்திய கம்யூனிஸ்டில் மார்க்சிஸ்ட் அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது. புரியுதா? அதை நோட் பண்ணிக்கோங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா பிராக்கெட்டில் மார்க்சிஸ்ட். நான் கமெண்ட்டில் போடுறேன் எப்படி எழுதணும்னு. சிபிஐஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிபிஐ பிராக்கெட்டில் எம். இதான் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட். இந்த கட்சி 1964 தொடங்குறாங்க. 1964 தொடங்கின கட்சி தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஃபவுண்டர். இதுக்குமே வந்து ஒரு சிலர் இருக்காங்க. நம்பூதிரிப்பட் அப்படின்னு ஒருத்தர், நம்பூதிரிப்பட், ஜோதி பாசு, நம்பூதிரிப்பட், ஜோதி பாசு, சுந்தரையான்னு ஒருத்தர், பி சுந்தரையான்னு சொல்லுவோம். பூஞ்சோலை சுந்தரையா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பி சுந்தரையான்னு எழுதிக்கோங்க. இதை தொடங்கி வச்சவர் பி சுந்தரையா, பூஞ்சோலை சுந்தரையா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரெசன்ட் லீடர் யார் அப்படின்னா ஆக்சுவலி எம்ஏ பேபின்னு ஒருத்தர் இருக்கார். இப்போ ப்ரெசண்ட்டாக சமீபத்தில் சூஸ் பண்ணியிருக்காங்க எம்ஏ பேபி. ஆக்சுவலி 2024 செப்டம்பர் வரைக்குமே வந்து சீதாராம் யெச்சூரிங்கிறவர் தான் இருந்தார். அவர் இறந்து போயிட்டார். அதனால அவருக்கு பதிலாக எம்ஏ பேபின்னு ஒருத்தரை வந்து ப்ரெசன்ட் சேர்மனாக சூஸ் பண்ணியிருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிசமுக்கு. எம்ஏ பேபி. இந்த கட்சியுடைய சின்னம் என்ன அப்படின்னா ஹேமர், அரிவாள் சுத்தி நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. அரிவாள் சுத்தி நட்சத்திரம், இது மூணும் சேர்ந்த மாதிரி இருக்கும். கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும். அரிவாள் சுத்தி நட்சத்திரம், ஹேமர், சிக்கிள் அண்ட் ஸ்டார்.
ஹேமர், சிக்கிள் அண்ட் ஸ்டார். அடுத்து உங்களுக்கு தெரிஞ்சது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 ஸ்டார்ட் பண்ணது. 1885 December 28 அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். December 28, 1885 ஸ்டார்ட் பண்ணவர் தான் ஆல்ரெடி சொன்னால் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்னு ஒருத்தர். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், ஏஓ ஹியூம்னு சொல்லுவாங்க ஷார்ட்டானு நம்ம சொல்லியிருப்போம். ப்ரெசன்ட் லீடர் யார் சொல்லுங்க பார்ப்போம். ப்ரெசன்ட் லீடர் யார்? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், காங்கிரஸ் கட்சியுடைய பிரசிடெண்ட் யார்? மல்லிகார்ஜுனா கார்கே அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். எதிர்கட்சி தலைவராக இருந்தார் இதுக்கு முன்னாடி, ஸ்ரீ மல்லிகார்ஜுனா கார்கே. மல்லிகார்ஜுன கார்கே. இதோட எம்ப்ளம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஹேண்டு, அது எல்லாருக்குமே தெரியும். கை சின்னம், அப்போசிஷன் பார்ட்டி லீடராக இருப்பார் இவர். கை சின்னம். பிஜேபிக்கே இது வரைக்கும் யாருக்கும் லீடர் தெரிஞ்சிருக்காது, கரெக்டு தானே? ஏன்னா நம்ம எல்லோரும் நரேந்திர மோடி தான் நினச்சிக்கிட்டு வந்திருப்போம், ஆனால் அவர் கிடையாது. அடுத்தது ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சி இருந்துச்சு. நீங்கள் வெஸ்ட் பெங்கால்னு நம்ம பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ்னு ஒன்று கொடுத்து வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஆக்சுவலி அதுவுமே ஒரு நேஷ்னல் பார்ட்டியாக தான் இருந்துச்சு, ப்ரெசண்ட்டாக கிடையாது, ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கான அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்குள்ளே எலிஜிபிள் ஆகாததுனால அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ ஆகலைனாலும் அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க, திரும்பி அது அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஆச்சு அப்படின்னா திரும்பவும் ஆட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது, எப்போவுமே எப்போ வேணாலும் மாறலாம். அந்த லோக்சபா எலெக்ஷனை பொறுத்து இருக்குது. மேபி அடுத்த லோக்சபா எலெக்ஷன் வரும்போது ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா வரலாம், இல்லை ஒன்று ரிமூவ் ஆகலாம். அந்த மாதிரி என்ன வேணால் நடக்கலாம். 5 ஆகலாம், இல்லை 7 ஆகலாம், என்ன வேணால் நடக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை 6ஆகவும் இருக்கலாம். அடுத்தது நேஷ்னல் பீப்புள்ஸ் பார்ட்டி, என்பிபி, நேஷ்னல் பீப்புள்ஸ் பார்ட்டி, தேசிய மக்கள் கழகம். தேசிய மக்கள் கழகம் இது ஸ்டார்ட் பண்ணது பிஏ சங்மா, இனிஷியல் பிஏ சங்மா. இதோடைய ஃபவுண்டர் தொடங்கி வச்சது யாருன்னா பிஏ சங்மா, அல்லது முதல் தலைவர்னு சொல்லலாம். ப்ரெசன்ட் சேர்மன் நேஷ்னல் பீப்புள் பார்ட்டியோட ப்ரெசன்ட் லீடர், அது தற்போதைய தலைவர்னு சொல்லலாம். கான்ராட் சங்மான்னு சொல்கிறோம் அவரை, கான்ராட் சங்மா. கான்ராட் சங்மா, பிஏ சங்மா, இப்போ கான்ராட் சங்மா. ப்ரெசன்ட் ஸ்டார்ட் பண்ணது பிஏ சங்மா, ப்ரெசன்ட் கான்ராட் சங்மா. இதோட சின்னம் வந்து புக்கு, புத்தகம்.
ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டியோடைய சக்ஸஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேறு என்னெல்லாம் பார்ட்டிஸ் வந்து இருந்துச்சுங்கிறத ஒரு சிலர் மேலோட்டமாக பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். நீதி கட்சின்னு சொல்லுவோம், ஜஸ்டிஸ் பார்ட்டி, அவங்களோட சக்ஸஸ்லேருந்து நம்ம பார்ப்போம். அதை நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்கலாம். அதர்வைஸ் தேங்க்யூ.